சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம நாட்டுல. இது பல பேருடைய வாழ்க்கையில உண்மையா ஆயிடுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 தாய்மார்கள் வந்திருக்காங்க. எங்களுடைய பசங்கனால ரொம்பவே மன உளைச்சலுக்கும் மன வருத்தத்துக்கும் நாங்க ஆளாயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம சந்திக்க போறது மகேஸ்வரிய. எல்லாரும் மாதிரிதான் நானும் குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கினேன். கல்யாண வயசு வரும்போது அவன் விருப்பப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுடைய தேவைகளுக்காக கடனும் வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்ப அந்த பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். எங்க இருக்கான்னு கூட தெரியல என் பையன் சொல்றாங்க. அப்படி என்ன நடந்தது அவங்களே கேட்போம். இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது மகேஸ்வரி. எல்லாரும் மாதிரிதான் நானும் குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கினேன். கல்யாண வயசுல அவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கே அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவனோட தேவைகளுக்காக கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றாங்க மகேஸ்வரி. ஆனா அந்த பையன் இப்ப என்னோட இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு பல வருடங்களாது. ஏன் என்னை விட்டு போனான்னு கூட எனக்கு காரணம் தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே கேட்போம். உங்க பையனுக்கு இப்ப என்ன வயசு ஆகுது? அவனுக்கு 23 வயசு ஆகுது மேடம். 23 வயசு. ஒரே பையனா? 3 பையன் மேடம் எனக்கு. 3 பையன். அவன் என்ன பண்ணா லவ் பண்ணிட்டு சொன்னான். நான் சொன்னேன் நானும் லவ் மேரேஜ் தான் மேடம். 85ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு 3 அண்ணா இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டு பிரிஞ்சு நான் தனியில வந்துட்டேன். நான் அவங்க வந்து என்ன தப்பா பேசினாங்க. குடும்பத்துக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம். விருப்பம் இல்லாத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் அதனால நான் தனியா வந்துட்டேன். நான் என்ன சொன்னா என்ன மாதிரி கஷ்டப்படாதப்பா நீ. என்ன மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில எனக்கு வந்து யாருமே இல்ல. நான் தனிமையா இருக்கேன். நான் உங்களெல்லாம் பெத்துக்கிட்டு எனக்கு போவாரு. கணவர் எங்க வீட்டுக்கு இருக்காரு. சரி. எனக்கு போறதுக்கு வரதுக்கு ஆள் இல்லாத யாருமே இல்லாம அனாதையா இருக்கேன் நானு. அதனால உனக்கும் அந்த மாதிரி வேண்டாம். அந்த பொண்ணு வேணாப்பா நான் எவ்வளவு சொன்னேன் மேடம். அவன் சூசைட் எல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தான். ஏன் பொண்ணு வேணும்னு சொன்னீங்க? எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நான் வந்து அந்த பொண்ணோட வீட்லயும் விருப்பம் இல்லையா? அவங்க வீட்லயும் விருப்பம் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் அவங்க வீட்லயும் விருப்பம் இருக்கு. நான் தான் வேணா சொன்னேன். யாருமே வேண்டாம். இந்த மாதிரி இருக்கு, பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. நானும் அனாதையா உங்களெல்லாம் பெத்துக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு குழந்தை தூக்கிட்டு கொஞ்சத்துக்கு கூட ஆள் இல்லாத தனிமையா இருந்தேன். அப்படி இருக்கும்போது வேணாப்பா அப்படின்னா, இல்லம்மா உன் விருப்பப்படி நான் செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னா நான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து ஃபைனல் கார்டு ஆபரேஷன் ஆயிருக்கு. ஆன 3 மாசத்துல அம்மா இறந்துட்டாங்க. இப்ப எனக்கு கடன், அம்மாக்கு கடன் வாங்கி செஞ்சேன் நான். அப்படி இருக்கும்போது இன்னும் கடன் அதிகமா மேல மேல என்னால கடன் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னா, இல்ல நீ கடன் வாங்கி நீ செய். அதாவது நீ உன்னுடைய கடன் சொல்லாத, பாட்டி செத்த கடனும் சொல்லாத, எனக்கு என்ன கடன் வாங்குறியோ அதை செய். நான் அதை நான் திருப்பி கொடுத்துறேன். நான் 1 வருஷத்துக்கு வீட்டுல இருந்து நான் கொடுத்துட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு நம்ம சொன்னதுனாலதான் மேடம் நான் கடன் வாங்கி செஞ்சேன் நான். ஆனா உங்களுக்கு அந்த கல்யாணத்தை விருப்பமே இல்லையா? நான் விரும்பிதானே மேடம் நான் செஞ்சேன் நானு. சரி நம்மளுக்கும் இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை, நம்மளுக்கு இன்னும் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க கூட, வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கும் சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா. சரி நம்ம குழந்தைங்களுக்கு பொம்பளை பசங்க கிடையாது எனக்கு. சரி சரி நம்ம பசங்களுக்கு தேவை அப்படின்னு நான் விரும்பி செஞ்சேன் நான். இப்ப என்ன சொல்றேன் கேட்டா, அதோட என்ன பண்ண பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லாதே வெளியில போயிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. கல்யாணம் பண்ணிட்டு நான் நல்லபடியா 75,000 கடன் 5 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல வந்து 15 நாள் தான் மேடம் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி என்ன மைண்டு என்ன இதுன்னு தெரியாது, தனியா போயிட்டாங்க. நான் போகும்போது கேக்குறேன், அட்ரஸ் குடுத்துட்டு போப்பா, எனக்கு நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், இவ்வளவு கடன் வச்சுட்டு நான் உனக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன்னா என்னை நம்பிதான் கடன்காரங்க கடன் கொடுத்துருக்காங்க, நான் கொடுக்கணும்ல, நானே நடக்கணும்ல. நீ என் வீட்டு படி மிதிச்சா கூட எனக்கு சாப்பாடே கிடைக்காது, நீ வராத என் வீட்டாண்ட, நான் அட்ரஸ் தரமாட்டேன் அப்படின்னா அப்ப நான் என்ன மேடம் பாவம் பண்ண. சரி 15 நாள் தான் இருந்திருக்காங்க. 15 நாள் தான் இருந்திருக்காங்க வீட்டுல. சரி அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் வந்து எனக்கு இந்த மாதிரி எங்க பையன் இப்படி பண்ணி தான் வெளியில இட்டுன்னு போயிருக்கான். அவன் பிளான் பண்ணினா எதுக்குமா பிளான் பண்ணணும்? ஆமா மேடம், வேற இப்படி கல்யாணம் அம்மா இருந்து கூட இருந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். நம்ம சரி அந்த பொண்ணும் விடக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். நம்ம அந்த பொண்ணையும் நம்ம தப்பா எதுவும் பேசல. பேசியிருந்தா கூட சரி அவங்க போயிட்டாங்க நம்ம சொல்லலாம். நம்ம எதுவுமே பேசாதோம்னா ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு நான் வெளியில போயிடுறேன், நான் வெளியில இருந்து கடன் கொடுக்குறேன்னு சரி நம்பி வெளியில இருந்து கடன் கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வெளியிலேயே அமிச்சேன் மேடம். நான் அவங்கள அவங்க போன மாசம் 12ஆம் மாசம் போனாங்க வெளியில, 14ஆம் தேதி போனவங்க. இன்ன வரைக்கும் ஒரு போனும் கிடையாது. நீ எப்படி இருக்கிற, எப்படி கடன் கொடுக்குற இன்ன வரைக்கும் கேட்கவும் இல்லை. என்ன எங்க போனாங்கன்னு கூட தெரியாது. எங்க போனாங்கன்னு கூட தெரியாது மேடம் எனக்கு. விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சாச்சு. அவங்க வீட்டுல கேட்டா அவங்க சித்தப்பா போன் நம்பர் எனக்கு தெரியும். விசாரிச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்றாங்க அவங்க. ஏன்னா இப்போ உங்க பையன் வந்து உங்ககிட்ட அது வரைக்கும் பாசமா தானே இருந்திருக்காரு. அது வரைக்கும் பாசமா தான் இருந்தா என்கிட்ட. கல்யாணம் பண்ணாதுக்கு முன்ன இருந்து பாசமா தான் இருந்தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அதுல இருந்து என்னன்னு கூட கேக்குறது கிடையாது.
சரி, அந்த பொண்ணோடைய சித்தப்பா சித்தி தான் இருக்காங்க, அம்மா அப்பா? அம்மா இருக்காங்க, அப்பா கிடையாது பொண்ணு. சரி, அவங்க கிட்ட விசாரிச்சீங்களா? அவங்க கிட்ட விசாரிச்சுக்குதான் ஒரு டைம் நான் கேட்டேன். நான் அதான் இங்க அலைன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்டேன், இந்த மாதிரி இருக்குங்க, நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கம்மா, எனக்கு கடன்காரங்க பிரச்சனை பண்றாங்க, என்னால முடியல. இப்ப நடு பையன் வந்து 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான் மேடம். அந்த அவனுடைய வாங்கி வர சேலரி அப்படியே நான் கடன் கொடுத்துறேன். அப்ப அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்ங்களா, மாசம் ஃபுல்லா நான் சாப்பாடு போட்டதான் நான் சம்பாதிச்சு கொடுப்பான் எனக்கு. அந்த கடன் நான் கொடுத்துட்டு என்னால முடியவே இல்லாதனால நான் கேட்கறேன் அவங்கள்ட்ட, என் பையன் அட்ரஸ் இருந்தா கொடுங்க, நான் போயிட்டு விசாரிக்கிறேன், நான் விசாரிச்சுக்கிறேன், உங்களெல்லாம் நான் எதுவும் எந்த இதுவும் இது பண்ண மாட்டேமா, போன் அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியலங்க. சரி, நீங்க 75,000 கடன் வாங்கிருக்கீங்க கல்யாணத்துக்காக. எந்த முறையில செலவு செஞ்சீங்க இத? அத வந்து பந்தல்காரனுக்கு காசு கொடுத்துருக்கேன். எல்லாமே கல்யாண செலவா போயிருக்கு. அப்படியே கல்யாண செலவு, அதாவது கோயிலுக்கு போன, கோயில்ல வந்து வீட்டுல வந்து சாமி கும்பிட்டதுல இருந்து நான் சொன்னேன், இப்ப நான் 1 ரூபா கூட நான் செலவு பண்ண சக்தி கிடையாது. நீ ஆசைப்பட்ட அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களுடைய கணவருக்கு இதுல விருப்பம் இருந்ததா? அவருக்கு சுத்தமே விருப்பமே இல்ல மேடம். அப்ப நீங்க உங்க ஹஸ்பண்டோட விருப்பத்துக்கு மாறா நீங்க செஞ்சீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு விருப்பமே இல்ல. நான் சொன்னேன், எங்க நம்ம 2 பேர் அம்மா அப்பா இருக்கோம், இப்ப நம்ம குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிறதுக்கு நமக்கு யாருமே இல்ல, அவருக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால நம்ம 2 பேர் இருக்கோம். நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தை நம்ம கிட்ட இருப்பான், அவன் நாளைக்கு குழந்தை பெத்தனா நம்ம தூக்கி தானே நம்ம தானே கொஞ்சம் போறோம். இப்ப நம்ம குழந்தைய கொஞ்சத்துக்கு உங்க அம்மா அப்பா இல்ல, இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம்ல, அதனால ஒத்துக்கோங்க, நம்ம பிள்ளைதானங்க, நம்ம தானங்க செஞ்சு வைக்கிறாரா அப்படின்னு எவ்வளவோ அவரை பிரஸ் பண்ணி, சரி நீ எப்படி சரியா செய் மகேஷ், நம்ம எங்க இருந்து போவோம் காசுக்குன்னாரு. இல்ல அவன் கடன் குடுக்குறேன்னு சொல்றான், நம்பி தரேன்னு சொல்றான், நம்ம பெத்த பிள்ளைய நம்ம நம்பாத அடுத்தவங்க நம்புவாங்களா அப்படின்னு எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லி சொல்லி, சரி உன் விருப்பம் போல செய் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சேன் மேடம். நானு இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு போனா கொஞ்சம் கூட நினைக்கல மேடம். ஒரு பக்கம் நீங்க கடன் திருப்பி தரணும் இல்லையா? திருப்பி தரணும் மேடம். இப்போ இன்னொருத்தன் குடுக்கற பைசாவை கடன் வட்டி தான் குடுக்கறேன் மேடம், வட்டி தான் கொடுத்துட்டு. இப்ப எனக்கு பட்ட கடன் கொடுக்க முடியல, நானும் அதை வட்டி கட்டிட்டு வரேன். எனக்கு ஃபைனல் கடை ஆபரேஷன், அவருக்கு எங்க வீட்டுக்காருக்கும் முது ப்ராப்ளம், அவரும் ஹாஸ்பிட்டல்ல தான் போட்டு, அவனுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருந்து எங்க பையன் இப்படி பண்ணிட்டான்றது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க மத்த 2 பசங்க கிட்ட, உங்களுடைய 2வது மகன் 3வது அந்த பசங்க கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? ஏதாவது இந்த மாதிரி? எதுவுமே சொல்லல. இல்ல அவன் போயிட்டு கூட ஒரு 2 வாரம் கழிச்சு கூட, அம்மா இது மாதிரி என்னால வட்டி எல்லாம் கொடுக்க முடியாது, அசல நான் மாசம் 2000 ரூபாய் குடுக்கறேம்மா, நீ ஏத்துக்குமான்னு சொல்லியிருந்தா கூட நான் மனசார ஏத்துருப்பேன் மேடம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு செலவுக்கு காசு கொடுத்திருந்தேன். அவன் எப்ப நான் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சானோ, எங்க அம்மா இறந்த உடனே அந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சானோ, அன்னையில இருந்து பைசா குடுக்கறது கடை வீட்டுக்கு. ஆனா சொல்றான், கூலி வரல, நான் போன இடத்துல வருமானம் வரல, கூலி வேலைக்கு தான் போறேன் மேடம், அவன் பிளம்பர், போனாதான் வேலை, இல்லன்னா இல்ல, கூலி வரலம்மா, நான் என்னம்மா பண்றது, என்னம்மா செய்தி, இப்படிதான் சொல்லுவான். சரி நம்ம குழந்தை, நம்ம எப்படியா நம்ம பிள்ளை நம்மளுக்கு கொடுப்பான். நீங்களும் நம்பி இருக்கீங்க? நம்பி இருக்கேன், நம்பி இருந்தேன் நான். சரி நம்ம பிள்ளை நம்மளுக்கு கொடுப்பான், கண்டிப்பா செய்வான், நம்மளுக்கு செய்ய யாரு செய்வான், நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பானே நம்ம பிள்ளை, அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் செஞ்சேன். நான் இந்த மாதிரி இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போ எனக்கு கடன்காரங்க தொல்லை கொடுக்குறாங்க, இப்ப பசங்க ஸ்கூல் திறக்குறாங்க, நான் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எனக்கு நான் ஏற்கனவே பட்ட கடனே அடைக்க முடியாத நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. இப்போ உங்க பையன் காணாம போல எங்க போயிருக்கான், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 14ஆம் தேதி 12ஆம் மாசம். எத்தனை நாட்கள் ஆகுது? எத்தனை மாசமா வாரமா? 12ஆம் மாசம் வெளியில போயிருக்கான் மேடம். 14ஆம் தேதி வெளியில போனான், செவ்வாய்க்கிழமை துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க வெளியில. சண்டை போட்டுட்டு போனாரா? சண்டை தான் போடல மேடம் என்கிட்ட, அம்மா நான் தனியா போறேன், போப்பா தாராளமா, உன்னை வேணாம் நான் சொல்ல, கடன் வாங்கின கடனுக்கு என்ன பதில் அதை சொல்லிட்டு வெளியில போனேன் நான். அவன நான் சொன்னா, நான் வந்து தருவேன், மாசம் தவறாத நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணான். போகும்போது சொன்னேன் நான், பாத்திரம் சாமான்லாம் எடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்த கட்லி பீரோ இதெல்லாம் எடுத்துட்டு போய், அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது, எனக்கா அதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்ட்டு நான் சொன்னேன். நம்பியே சொன்னேன், புள்ள கொடுப்பான், அதனால எந்த ஒரு இதுவும் இல்லாத 4 பேரை வச்சுங்களா நான் அனுப்பல மேடம். நான் மனசாட்சி பிரகாரம் இல்லாத, சரி நல்லா இரு, எனக்கு கடன் கொடு, அப்ப போகும்போது அட்ரஸ் கொடுத்துட்டு போப்பான்னு நான் கேக்குறேன். என்ன அட்ரஸ் நீ கேட்காத, நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு சாதம் கூட கிடைக்காது,
அந்த மாதிரி ஏமா உங்க அப்ப பையன் நான் என்ன கொடுமை பண்ணேன் எனக்கு தெரியல மேடம். நான் என்ன கொடுமை பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவன் ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் வேற எந்த பாவமும் பண்ணல மேடம். சொல்ல துடிக்குது மனசு.